15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 383 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஏபி 38 பாருங்கள், நாம் 13ஆம் தேதி எடுத்தோம். எப்படி எடுத்தோம்? 13ஆம் தேதி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது ஏ போர்டில் 2 8 தான். அந்த 2 8ல் ஒரு 8க்கு $34 அப்படின்னு வந்தது. 34. இந்த 84க்கு 34ன்னு வரும்போது இப்போ இந்த 88க்கு 38 வரும் அப்படின்னு எடுத்தோம். 382 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். 2 கெஸ்ஸிங் எடுத்தோம். என்னென்ன ஆயிருன்னு பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்தோம். ஏபியில் 32 வச்சு 382 ஒன்றும், இந்த 85 வச்சு 850 அப்படி எடுத்தோம். இது வந்து பாக்ஸில் இங்கே வந்து 7 மிஸ் ஆயிடுச்சு. இது வந்து இந்த ரிசல்ட் வரவே இல்லை. ஆனால் வந்து ஏபி 87 வந்தது. கிட்டத்தட்ட ஓரளவு கரெக்டாகவே எடுத்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 349 ஒரு நாள் தள்ளி அடித்த மாதிரியே இந்த 38 ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டாங்க. அப்படி யோசிக்காமல் விட்டுட்டோம். அதை எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஏபி 38 எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா 8 வந்து 2 தான் ஏ போர்டில். அந்த ஒரு 8க்கு 34 வந்துச்சு. இன்னொரு 8க்கு கண்டிப்பாக 38 வந்திருக்கணும். வந்துருச்சு. நாம் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது தான் வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4 வச்சு 2 நம்பர் தான் பிசியில். 94க்கு 44. ஓகேங்களா? 84க்கு 34. பிசி 34. ஃபாலோ பண்ணுங்கள். வருதான்னு பார்ப்போம். புரியுதா பாருங்கள். 2 8 88க்கு 84, 84க்கு 34, 88க்கு 38, 94க்கு 44. அப்போ 84க்கு 34. ஒரு பிசி 34 ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 7880, 7880 சேம் நம்பரு. அதுக்கு அடுத்த மாதத்தில் அப்படியே வந்தது. அந்த மாதிரி இப்போ 4330 7ன்ற நம்பருக்கு 4ன்ற நம்பரு, 88க்கு 33 ஒரு 0 வந்து சேம் நம்பர். அப்போ இதை அப்படியே வைங்க. திரும்பவும் 4330ன்ற நம்பரை டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், 5 வச்சு 465, 5 வச்சு 345. இப்போ மறுபடியும் 5 வச்சு ஏபி 45, அதாவது ஏசி 45, பிசி 45, ஏபி 45. ஏபி 45 வச்சு சி போர்டு 9 வைங்க. எப்படின்னா 6 3 9. சி போர்டு 9 வச்சு 459, அதாவது 5 45 9 459. இந்த 4420 பாருங்கள். 4420 இங்கே பாருங்கள். 4024ன்னு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து உள்ள நம்பர் 4 அப்படியே சேம் நம்பர் வந்திருக்கு. 024 பாக்ஸில் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், அந்த கரெக்டாக 4 நாள் விட்டு 1 2 3 4 நாள் விட்டு பாருங்கள். 9745. இதில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா உள்ள நம்பர் 4ன்ற நம்பருக்கு 9 அப்படின்னு பார்த்துருவோம். இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே 9. இந்த 024 இருக்குது பாருங்கள். இந்த 02ன்ற நம்பருக்கு 75 ஆப்போசிட்டு. இந்த 4ன்ற நம்பரு அப்படியே வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4ன்ற நம்பருக்கு 9 அப்படின்னு வச்சுருவோம். அப்போ 9 வந்துருச்சுன்னா இந்த 20ன்ற நம்பர் இங்கே 02 ஏபியில் இருக்குது, இங்கே ஏசியில் திரும்பி இருக்குது, இங்கே பிசியில் இருக்குது. அப்போ 02க்கு 75. அப்போ அப்படியே வச்சுருவோம்.
754 பாக்ஸ் அடிக்கணும்னா 754 பாக்ஸ் வரணும். மேக்ஸிமம் 4ன்ற நம்பர் எங்கே வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் போர்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா 75 செட் பண்ணிடலாம். இந்த 8ன்ற நம்பரு 1ஆந்தேதி வந்தது, அது கீழே 9ன்னு வந்தது. மறுபடியும் 8 வரும்போது 4 வந்தது, மறுபடியும் 8 கீழே 9 வந்தது. இப்போ 8 கீழே 4 வந்துச்சு அப்படின்னா அப்போ பிசி 45, அதாவது பிசியில் 45 47 வச்சு இங்கே 9ன்னு வச்சுட்டு இங்கே 4 வச்சுருவோம். 745 அப்படி இல்லைன்னா 95 47 இந்த மாதிரி மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா 5 வந்து பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 7 4 8 வந்தால் 1 0 5 தான் வரணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 5 7 8 வந்துருக்கு பாருங்க, 5 7 8 இதோடைய பேர் நம்பர் 4 தான். அது வந்தாலே அதனுடைய செட்டு தான் இறங்கும். அது உள்ளே பாருங்கள் 4 5 7. ஸோ இந்த மாதிரி இங்கே 4 7 8 இருக்குது. அப்போ 5 ஒரு வேளை ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்க, 5 ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இப்படியே வச்சிடலாம். 97 54 அப்படியே டைரெக்டாக ப்ளே பண்ணலாம். பாருங்கள் 5 ஓப்பன் ஆகாமல் பாருங்கள், இல்லைன்னா 4 வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எல்லாம் 4D எடுத்துருக்கோம். இந்த 45 54 2 இடத்துல மேட்ச் ஆகுது. இந்த 4330 எல்லாத்தையும் ப்ளே பண்ண முடியல அப்படின்னா ஒரு லாஸ்ட் ரேட்டில் ஒரு 20 rupeesல 4330 மட்டும் ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள்.